1942 உலகமே ஒரு பெரிய போர்க்களமா மாறிக்கிட்டு இருந்த நேரம். இப்படி ஒரு சூழல்ல பிரிட்டிஷ்காரங்க பயங்கரமா அடக்குவாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் இந்தியாவுல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஏன் தொடங்குனாங்க? இது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவா, இல்லனா அந்த நேரத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு வரலாற்று தேவையா இருந்துச்சா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நாம ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம். முதல்ல 1942ல இந்தியா எப்படி ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வி எப்படி நிலைமைய மொத்தமா மாத்துச்சுன்னும், இந்த போராட்டத்துக்கான உண்மையான அரசியல் மற்றும் சமூக காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். அப்புறமா காந்தியோட அந்த புகழ்பெற்ற செய் அல்லது செத்துமடி முழக்கத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா இந்த இயக்கம் ஏன் அவ்வளோ அவசியமா இருந்துச்சுன்னு முடிக்கலாம். சரி, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட ஆணி வேற நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி 1942க்கு போகணும். ஏன்னா அந்த வருஷத்துல இந்தியாவில நிலவின சூழல் தான் இந்த மொத்த போராட்டத்துக்கும் அஸ்திவாரம். 1942 இந்த வருஷத்தை சும்மா ஒரு நம்பரா பார்க்காதீங்க. இது இந்தியா வரலாற்றோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்தியா அப்போ ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி இருந்துச்சு. வெளியில இருந்து 2வது உலகப் போருங்கிற நெருப்பு, உள்ளுக்குள்ள பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான மக்களோட கோவம், விரக்தின்னு நீராவி. எப்போ வேணாலும் வெடிக்கலாங்கிற ஒரு நிலைமையில தான் இந்தியா இருந்துச்சு. அப்படி என்னதான் பிரஷர்னு கேக்குறீங்களா? 2வது உலகப் போர் உச்சகட்டத்துல இருந்துச்சு. அதுவும் தென்கிழக்கு ஆசியாவில பிரிட்டிஷ் படைகளை ஜப்பான் துவம்சம் செஞ்சுட்டு இருந்துச்சு. இதனால என்னாச்சு? ஜப்பான் அடுத்தது இந்தியாக்குள்ளதான் வருவாங்கன்னு ஒரு பெரிய பீதி கிளம்பிச்சு. இது ஒரு பக்கம்னா, நாட்டுக்குள்ள மக்களோட நிலைமை ரொம்ப மோசம். போற சாக்கு வச்சு விலைவாசியெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. சாப்பாட்டுக்கு முக்கியமான அரிசி, உப்புக்கு கூட தட்டுப்பாடு வந்துருச்சு. அப்ப மக்களுக்கு என்ன தோணும்? இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மள காப்பாத்த மாட்டாங்க, இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இழப்பு பரவலா வந்துடுச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு டென்ஷனான சூழலை சமாளிக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணுமே. அவங்களும் ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனா பாருங்க, அந்த முயற்சி தான் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துனா மாதிரி ஆகி போச்சு. அதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு, அதாவது கிரிப்ஸ் மிஷனோட தோல்வி. இங்கேதான் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டாங்க. நம்ம தலைவர்கள் கேட்டதென்ன? பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழு சுதந்திரம். ஆனா கிரிப்ஸ் என்ன ஆஃபர் பண்ணாரு தெரியுமா? இப்போதைக்கு எதுவும் இல்ல, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோன்னு சொன்னாங்க. அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு தன்னாட்சி. போதாத குறைக்கு இந்தியாவை பிரிக்கிறதுக்கும் அவங்க ஓகே சொன்ன மாதிரி இருந்துச்சு. சுதந்திரம் கேட்ட இடத்துல இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சா எப்படி இருக்கும்? இது ஒரு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சது. இந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் காந்தி, நேரு மாதிரி தலைவர்களுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சுது. அதாவது, இப்போ நாம பேசாம இருந்தோம்னா அதுக்கு அர்த்தம் நம்மள கேட்காமலே நம்ம நாட்டோட எதிர்காலத்தை முடிவு பண்ற உரிமைய பிரிட்டிஷ்காரங்களுக்கு நாமளே கொடுக்கறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா அது சரிபடாது. பேச்சுவார்த்தைக்கான கதவு மூடப்பட்டுருச்சு. இனி போராட்டம் மட்டும்தான் ஒரே வழிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க. சரி, அப்போ இந்த போராட்டத்துக்கு இவ்வளவு பெரிய உத்வேகம் வர கான்கிரீட்டான காரணங்கள் என்னென்ன? இதுல அரசியல் காரணங்களும் இருக்கு, அதே சமயம் சமூக பொருளாதார காரணங்களும், அதாவது மக்களோட அன்றாட பிரச்சனைகளும் இருக்கு. வாங்க அத கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா முதல் அண்ட் முக்கியமான காரணம் கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் தான். பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பேசி ஒரு மரியாதையான தீர்வை எட்ட முடியுங்கிற கடைசி நம்பிக்கையும் அதோட போச்சு. இதுக்கு மேல இவங்க ஆதிக்கத்தை ஏத்துக்க முடியாதுங்கிற மனநிலைக்கு தலைவர்கள் வந்துட்டாங்க. அதோட ஜப்பான் ஒருவேளை படையெடுத்து வந்தா இந்த பிரிட்டிஷ்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்திய மக்களே முன் வந்து இந்தியாவை பாதுகாக்கணும், அதுக்கு இந்திய தலைமை தான் தேவைன்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்ப ஆரம்பிச்சாங்க. இது அரசியல் லெவல்ல. ஆனா சாதாரண மக்களோட நிலைமை அது இன்னும் மோசம். ஏற்கனவே சொன்ன மாதிரி போரினால விலைவாசி வெண்ண முட்டுது, சாப்பாட்டுக்கே தட்டுப்பாடு. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான செய்தி பரவுது. பர்மா, மலேசியாவில எல்லாம் ஜப்பான் வந்ததும் அங்கிருந்து பிரிட்டிஷ் படைகள் தங்களோட மக்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து இந்தியர்களை அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னு. இதே நிலைமை நாளைக்கு நமக்கும் வரலாமேங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துச்சு. மொத்தத்துல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட கதை முடிய போதுங்கிற ஒரு எண்ணம் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. சோ, பேச்சுவார்த்தை தோல்வி, மக்கள் கோபத்தோட உச்சியில இருக்காங்க, நாடு ஒரு பெரிய ஆபத்துல நிக்குது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கட்டத்துல தான் இந்திய சுதந்திர போராட்டத்தோட கடைசி அத்தியாயத்தை எழுதி வச்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க முழக்கம் பிறந்தது. எல்லா வழியும் அடைச்சாச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் எதையும் காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. இப்போ தலைவர்களுக்கு முன்னாடி நின்ன ஒரே கேள்வி, அடுத்தது என்ன? என்னதான் பண்றது? அந்த கேள்விக்கான பதில் தான் காந்தி கிட்ட இருந்து வந்தது. செய் அல்லது செத்தமடி, டூ ஆர் டை. இது சும்மா ஒரு ஸ்லோகன் கிடையாது, இது ஒரு தெளிவான அறைகூவல்.
ஒன்னு இந்தியாவை சுதந்திர நாடா மாத்துறதுக்கான முயற்சியில இறங்குங்க, இல்லனா அந்த முயற்சியில உங்க உயிரை விடுங்க. இதுதான் போராட்டத்தோட கடைசி கட்டம். இனிமே எந்த சமரசத்துக்கும் இடமில்ல. சோ, இவ்ளோ பெரிய அடக்குமுறைய சந்திக்க தயாரா இருந்து எதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கணும்? இது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தெரியலையா? இல்ல இது அந்த நேரத்துல ஒரு தவிர்க்க முடியாத அவசியமா இருந்துச்சா? வாங்க இத தொகுத்து பாப்போம். இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 3 ஸ்டெப்ல சொல்லலாம். ஸ்டெப் 1, போர், பஞ்சம், ஜப்பானிய படையெடுப்பு பயம்னு பல தரப்பட்ட அழுத்தங்கள் உச்சத்துக்கு போச்சு. ஸ்டெப் 2, சமாதானமா பேசலான்னு இருந்த கடைசி நம்பிக்கையும் கிரிப்ஸ் மிஷன் தோல்வியோட முடிஞ்சு போச்சு. இதனால ஸ்டெப் 3, ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடத்துறது தான் ஒரே வழின்னு ஒரு கட்டாயமான சூழல் உருவாகிடுச்சு. உண்மைதான், பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ரொம்ப கடுமையா அடக்குனாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த இயக்கம் இந்திய மக்களோட சுதந்திர வேட்கைய உலகத்துக்கே உரக்க சொல்லிச்சு. ஒருவேளை இந்த ஒரு போராட்டம்தான் இனிமேலும் இந்தியாவா அடக்கி ஆள முடியாதுங்கிற செய்தியை பிரிட்டிஷ்காரங்களுக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லி சுதந்திரத்துக்கான கடைசி அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்சதோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலும் இதுபோன்ற வரலாற்று முக்கிய கதைகளுக்கு நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.